இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, அவன் முதலாவது தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறான். அவன் துணிகரமான பாவங்களை செய்கிறான். தேவன் அருவருக்கிற காரியங்களை எல்லாம் அவன் செய்து வருகிறதுனால தேவ பயம் அவனிடத்துல காணப்படலை. தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவனுக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அவன் பயப்படும் காரியம் அவனுக்கு நேரிடும்னு சொல்கிறார். ஆனால் நீதிமானுக்கோ அவன் விரும்புகிற காரியத்தை நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். ஏன்னா துன்மார்க்கர்கள் சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கர்களும் கடந்து போவார்கள்னு அடுத்த வசனத்தில் பார்க்குறான். ஆனால் நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் கர்த்தரை மாத்திரம் நம்பி வாழ்கிறதுனால அவன் நித்திய கண்மலையாகிய கிறிஸ்து மேலே தன் வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறதுனால அவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவனாக இருப்பான். அதனால் அவன் எதை குறித்தும் பயப்பட மாட்டான். அதனால தான் சங்கீதம் 145:19 பார்க்குறான், அவர் தமக்கு பயந்தவர்களுடையன்னு சொல்கிறார். அப்போ நீதிமான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால அவர்கள் விருப்பத்தை எல்லாம் அவர் கேட்டு அவர்கள் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுத்து அவர்களை ரட்சிக்கிறேன்னு சொல்கிறார். அதே போல் நீதிமான் நீதியின் மேலே பசிதாகமாக இருக்கிறதுனால அவன் பாக்கியவான் என்றும் அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்றும் மத்தேயு 5:6 கர்த்தர் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களை தேவன் பாக்கியவானாய் அவர்களை எல்லா காரியங்களிலும் திருப்தி உள்ளவர்களாக வைப்பார். ஆனால் துன்மார்க்கர்களுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்னா, ஏசாயா 66:3-4 வசனத்தில் சொல்லப்படுது, மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனை போல இருக்கான், ஆட்டை பலியிடுகிறவன் நாயுடைய கழுத்தை அறுக்கிறவனாக இருக்கான், அதே போல் காணிக்கை படைக்கிறவனும் பன்றியின் ரத்தத்தை படைக்கிறதா இருக்கா. அப்போ துன்மார்க்கனுடைய எல்லா காரியங்களும் அவன் செய்கிற பலிகளும் காணிக்கைகளும் கூட தேவனுக்கு அருவருப்பாக இருக்குது. அவன் தூபம் காட்டுகிறது, விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறது போல இருக்குது. அதெல்லாம் தேவன் அந்த வழிகளை எல்லாம் அருவருக்கிறார். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவருப்புகளின் மேலேயே விருப்பமாக இருக்கு. அந்த அருவருப்பான காரியத்தை தான் அவங்க விரும்புகிறாங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும் நான் பேசி அவர்கள் கேளாமலும்ன்றார். அப்படி கர்த்தருடைய சத்தத்துக்கு அவங்க செவி கொடுக்காமல் நடக்காமல் இருக்கும்போது அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவங்க தெரிந்து கொண்டிருக்கிறதுனால அவர்களுக்கு ஆபத்து நேரிட அவர்களுக்கு திகிலை வர பண்ணுவேன்னே சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீதிமான்களோ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்துன்னு சொல்கிறார். நீதிமானு பகைக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை பகைக்கிறவங்க அவர் வசனத்தையும் கேட்குறாங்க, அவர் வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறாங்க, அவர் நாமத்தையும் அவங்க அறிஞ்சிருக்காங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, பகைக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைங்களை. அப்படிப்பட்டவங்க என்ன சொல்கிறாங்களா, அப்படிப்பட்ட உங்கள் சகோதரர்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராகன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்குறாரு இல்லையா. அதனால் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை வர பண்ணி அப்படிப்பட்ட உங்கள் சகோதரர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன்னு சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கி கர்த்தருக்கு பிரியமாய் அவர் சித்தத்தை செய்கிறவர்களாய் அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பயந்து நாம் நடக்கும்போது தேவன் நாம் விரும்புகிற காரியத்தை நமக்கு செய்வார். 1 யோவான் 5:14-15 வசனத்தில் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டு இருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் தேவன் நமக்கு தர வல்லமை உள்ளவர். அதை போல் அவர் நம்ம கேட்கும்போது அவர் தர வல்லவர்ன்றதுக்கு அர்த்தம் என்ன, அவர் நம்ம கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்கிறார் என்பது தான் அதுக்கு அர்த்தம். அப்போது நம்ம கேட்டவைகளை நாம் அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதையும் நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளுகிறோம். யோபு 15:20 பார்க்குறோம், துன்மார்க்கன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான்னே யோபு சொல்கிறாரு. அவன் வாழ்நாளெல்லாம் துன்பத்தை தான் அனுபவிப்பான். ஆனால் பலவந்தம் பண்ணவனுக்கு அவன் வருஷங்களின் தொகை மறைக்கப்பட்டிருக்கு. அதே போல் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ண நம்ம கற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு ஜெயத்தை அடையணும்னா பரலோகத்தை நாம் பலவந்தம் பண்ணணும். அது ஜீவனுக்காகட்டும் ஆசீர்வாதத்துக்காகட்டும் எதற்காகிலும் நம்ம பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும்போது தேவன் நம்முடைய வருஷங்களின் தொகையை மறைத்து வைத்திருப்பாராம். அப்போது நாம் பதறுகிற காரியத்தை தேவன் செய்ய மாட்டார் இல்லையா.
தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தான் அளிப்பார். சங்கீதம் 37:4. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். தேவனை எப்பயும் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி அவரை நம்ம சந்தோஷத்துக்குள்ளாக வைக்கணும். ஏன்னா அவர் நித்தியானந்தம் உள்ள தேவன். அவர் துதிகளில் மகிழ்கிறவர், அவர் துதிக்கு பாத்திர, அவர் துதிக்கு காரணராக இருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் அன்பு கூர்ந்து அவரிடத்துல நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அப்போ நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் தேவன் நமக்கு அருளை செய்வார். என எபிரேயர் 10:27 நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரப்போகுது இல்லையா? அதை உணர்ந்து அப்போ நியாயக்கேடான கிரியைகளை நாம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்யணும். ஆனால் அப்படி நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே அதுவாக இருக்குன்றார். விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினா விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை என்றால் தண்டனையாக அது இருக்கும்னு சொல்கிறார். நியாய தீர்ப்புக்கு நம்ம பயந்து நடக்கணும். அப்படி நடக்கும்போது நம்ம இடத்துல குறைகளோ குற்றங்களோ நம்ம செய்யாமல் இருப்போம். தேவனுக்கு பயந்து இருக்கும்போது நம்ம நியாய தீர்ப்பில் நிற்க மாட்டோம் இல்லையா? நியாய சங்கத்தில் தான் நம்ம வைப்பார். பாவிகள் தான் நியாய தீர்ப்பில் நிற்பாங்கன்னே வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 21:2 அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி. அப்போது நீதிமான்களுக்கு கர்த்தர் அவர்கள் மன விருப்பத்தின்படி தந்து அவர்கள் உதடுகளின் விண்ணப்பத்தை எல்லாம் அவர் தள்ளாதிருப்பேன்னே இன்னைக்கு வாக்குரைக்கிறார். யோவான் 16:24 பார்க்குறோம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஒரு சிலர் தேவன் கொடுத்துருவாரு, அவர் பார்த்துப்பாரு அப்படியே சொல்லியே இருந்துருவாங்க. ஆனால் தேவனிடத்தில் நம்ம கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும்ன்றார். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்பொழுதுன்னு ஏன் சொல்லப்படுதுன்னா, நீங்கள் தேடும்போது தான் உங்களுக்கு அவர் தென்படுவார், நீங்கள் கேட்கும்போது அவர் கொடுப்பார். அதனால் நீங்கள் இதுவரைக்கும் எதுவும் கேட்காம இருந்தீங்கனாலும் இப்பொழுதும் அவர் சொல்கிறாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள்ன்றார். அப்போ நம்ம கேட்கும்போது நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாக தேவன் அதை நமக்கு கொடுப்பார். அதே போல் இன்றைக்கி கர்த்தர் வாக்குரைக்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன்னே யோவான் 14:18 சொல்கிறார். அதனால் நம்ம தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கும்போது, அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நீதிமான்கள் விரும்புகிற காரியத்தை அவர்களுக்கு கொடுப்பார். ஆனால் துன்மார்க்கர்களுக்கோ அவர்கள் பயப்படும் காரியம் அவர்களுக்கு வந்து நேரிடும்னு இன்னைக்கு சொல்கிறார். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாய் நீதியாய் கர்த்தருக்கு பிரியமாய் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் நம் விரும்புகிற காரியங்களை நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஆமேன்.